7.1 10வது சம். இதான் இந்த பயிற்சியோட லாஸ்ட் சம்மு. வட திசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை இவங்களே கொடுத்துட்டாங்க. செங்கோணம், அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இன்வால்வ் ஆக போகுது. செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்கு நோக்கி செல்லும். இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு ஜீப் வருது, காவல்துறை வாகனம். அது இந்த செங்கோண சந்திப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி போகுது. இதுதான் அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர். இதுதான் வடக்கு, இதோட மதிப்பு 0.6 கிலோமீட்டர். அதான் நான் இங்க எழுதியிருக்கிறேன். அடுத்தது காவல்துறை வாகனமும் கிழக்கே, இது கிழக்கு இல்லைங்களா, இது ஒய் மதிப்பு வந்து 0.8. அதை இங்க நான் எழுதியிருக்கிறேன். தொலைவில் மகிழுந்தும் உள்ள பொழுது மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்திற்கும், ஸோ அதாவது காவல்துறை வாகனம் இங்க இருக்குது, ஜீப்பு, இங்கிருந்து மகிழுந்து இங்க இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கருவி மூலம் வாகனத்திற்கும் மகிழுந்திற்கும் இடைப்பட்ட தூரம் மணிக்கு 20. அப்போ இங்கிருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த ஜீப்புக்கும் இந்த காருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 20 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த வீதம் கொடுத்ததுனால டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகும் இல்லையா. அப்போ dz/dt = 20. அடுத்து இன்னொரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. நகர்கிறது, குறைகிறது, அதிகம், மாறு வீதம், இதெல்லாம் வந்தா டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகும். இது வந்துட்டு காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர். அந்த ஜீப் வந்து இங்கதான் இருக்கு. இது இங்க இருந்து இங்க வந்துட்டு, அதாவது மேல இருந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் போகும். அந்த இறங்குறதுனால அதை நம்ம மைனஸ்ன்னு போடுறோம். ஸோ இந்த மைனஸ் போடுறதை நீங்க மறந்துடக்கூடாது. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60ன்னு கொடுத்துருக்காங்க. 60. ஸோ கீழே இங்க இருந்து வந்து இது இறங்கி இப்படி போறதுனால, இது இறங்கி இங்க போறதுனால மைனஸ் நம்ம பிரதியிடுறோம். இப்ப கணக்கு போடலாம். கொஸ்டின் நல்லா ஒரு முறை படிச்சுக்கோங்க. செங்கோண முக்கோண சந்திப்புன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எக்ஸ், ஒய், இசட்னு போட்டாச்சு. இப்போ எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும், எது தெரியாது? இசட் தெரியாது. இப்போ இசட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இது முன்னாடி கணக்கு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன பித்தாகரஸ் தேற்றம்? x² + y² = z². x² எவ்வளோ? 0.6² + y² 0.8². z² தெரியாது. இப்போ 0.6² அது நம்ம பெருக்கணும்னா 6 36ன்னு வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 36 + இது 64ன்னு வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.64. z² தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு வரும். = z². இப்படி நான் மாத்தி எழுதிக்கிறேன். z² = 1. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். அப்போ 1க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 1 தான் வரும். அப்போ z = 1. ஸோ z மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். z மதிப்பு 1. ஓகேங்களா. ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு 0.6. இதெல்லாம் கேள்வியிலே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். dy/dt கண்டுபிடிக்கணும். இப்போ அகைன் இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எடுத்து எழுதுங்க. x² + y² = z². x, y, z ஐ t ஐ பொறுத்து வகையிட. இப்போ x² வகைப்படுத்தினா 2x × x ஓட டிஃபரன்சியேஷன் dx/dt + y² டிஃபரன்சியேஷன் 2y × y வகைப்படுத்தினா dy/dt. z² டிஃபரன்சியேஷன் 2z × dz/dt. இப்போ நீங்க ஒரு டவுட் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல z² வந்துச்சு, நம்ம அதை கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணி 0 போட்டோம். ஆனா இங்க ஏன் வகைப்படுத்துறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு இது வந்து ஏணின்னு கொடுத்துருந்தாங்க. ஏணியோட அளவு மாறாது, அதனால அதை கான்ஸ்டன்டா வச்சு 0 போட்டோம். ஆனா இது வந்து ஜீப், இந்த காவல்துறை வாகனம் வந்து ஏறும் இறங்கும் இல்லைங்களா, அது குறையும் அதிகமாகும், எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல இது வந்து, அதனால அதை வகைப்படுத்தி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 பொதுவாக இருக்கும். ஸோ 2ஆல் வகுத்துடலாம். இப்போ 2ஆ டிவைட் பண்ணி கேன்சல் பண்ண என்ன வரும்? x × dx/dt + y × dy/dt = z × dz/dt. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது dy/dt தான். அது இங்கே இருக்கு.
இதுதான் கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாத்துக்கும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பை பிரதியிடுங்க. எக்ஸ் எவ்வளோ? 0.6. dx by dt எவ்வளோ? -60 ப்ளஸ் ஒய் எவ்வளோ? 0.8. dy by dt தெரியாது. z என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. dz by dt 20. ஸோ எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சது இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த dy by dt கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை பெருக்கலாம். சாதாரண பெருக்கல் தான். இது ரெண்டுத்தையும் பெருக்கு பாருங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6ஐயும் 60ஐயும் பெருக்கி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ -36 பிளஸ் 0.8 dy by dt is equal to 20. 0.8 into dy by dt. ஏன்னா இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது இங்கே இருக்கட்டும். 20. இந்த -36 ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா பிளஸ் 36ன்னு வரும். ஸோ பிளஸ் 36. dy by dt is equal to, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 56. இந்த 0.8 பெருக்கலா இருக்கு இல்லையா, இது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். இப்போ 0.8. இதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால 10ஆல பெருக்கி 10ஆல வகுக்கலாம். அப்போ என்ன வரும்? 560/8. இதை கேன்சல் பண்ணலாம் 8ஆம் வாய்ப்பாடுல. 7 8 56. 7 8 56. இந்த 0. அப்போ ஈக்குவல் டு 70 dy by dt. இப்போ கொஸ்டின்ல பாருங்களேன், என்ன கேட்குறாங்க? 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது எனில் மகிழுந்தின் வேகம். அப்போ வேகம் வந்தா இங்கேயும் ஒரு டிஃபரன்சியேஷன் வரும். மகிழுந்து வந்து இங்கதான் மகிழுந்து, இது கார் இங்க இருக்கு, ஜீப் இங்க இருக்கு. அப்ப இதோட வேகம் தான் கேக்குறாங்க. அதாவது dy by dt. அலகு இப்பவே பாத்துங்க, கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஓகே, கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஆன்சர் எழுதலாம். therefore மகிழுந்தின் வேகம், மகிழுந்தின் வேகம் is equal to 70 கிலோமீட்டர் per மணி. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.